வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலைக்கு வந்திருக்கோம். காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற சிவன்மலை. இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு முருகன் கோவிலுங்க. இந்த சிவன்மலை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது இங்கே வந்து உத்தரவு பெட்டின்னு ஒரு பெட்டி இருக்குது. அதை பற்றி விளக்கமாக வீடியோட பின்னாடி சொல்கிறேன். இந்த கோயிலை பற்றி நம்ம கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன போட்டிருக்குன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கொங்கு நாட்டில் காங்கேயம் எனும் வள நாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கும் இடையில் 3 கிலோமீட்டர், காங்கேயத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோயிலில் மொத்தம் வந்து 496 படிக்கட்டு இருக்குங்களாங்க. 496 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலைக்கோயில். கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் உள்ளது. இக்கோயிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல 2 கிலோமீட்டர் மலைப்பாதை தார்ச்சாலையாக உள்ளது. இது வந்து கோயிலோட இந்த அடிப்படை தகவல். இப்போ நாம் வந்து பாதி மலையில் இருக்கோம். ஸோ மேலே போய் பார்ப்போம். அங்கே போயிட்டு முருகருடைய இது பார்த்துட்டு அந்த உத்தரவு பெட்டின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. அதை பற்றின விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்து திருப்பூர், ஈரோடு, பெருந்துறை, கரூர் இந்த ஊர் மக்கள்லாம் அதிகம் இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. இது பார்த்திங்கன்னா மலையிலேருந்து கீழே நிறைய குட்டி குட்டி மலைகள், நிறைய தென்னந்தோப்புகள். தென்னை மரம் வந்து காங்கேயத்தில் ரொம்ப அதிகம். அதெல்லாம் தான் இங்கே இருக்கும். ஓம் முருகா. நல்லா கோயிலுக்கு வர ரோடு வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. புதுசாக போட்டிருப்பாங்க போல். நல்லா அகலமாகவும் இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து சின்ன ரோடாக தான் இருந்தது. இப்போல்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டாக பெருசு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிவன்மலை. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தொழில் வாய்ப்பு உள்ள ஊர் தான். திருப்பூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ திருப்பூர் டு கரூர் போகிற ரோட்டு காங்கேயம். கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நன்கொடையாளர்கள் லிஸ்ட்டே, அந்த மண்டபம், நன்கொடையாளர்கள் பேரெல்லாம் பார்த்தா அந்த திருப்பூரில் இருக்கிற மொத்த பணக்காரங்க பேரும் அங்கே தான் இருக்குது. ஸோ வந்து இந்த மக்களை வந்து இந்த கடவுள் கைவிடலை. அதனால் வந்து தொழிலதிபர்களும் வாரி வாரி கோயிலுக்கு வழங்கியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குங்க. தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி. கோயில் முன்னாடி இது வந்து கோயில் முன்னாடி பார்க்கிங்கு. காருக்கெல்லாம் பூஜை போட்டுட்ருக்காங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நிறையா காரு எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பஸ் வேறு இருக்குதுங்க கோயிலுக்கு மேலே. பஸ்ஸு இப்போ வந்து கீழே இருக்குது. ஆனால் முன்ன வரும்போது பார்த்து போயிட்டு இருந்தது. பஸ் ஃபெசிலிட்டி இன்னும் வந்து ரெனோவேஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. மேலே கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு இடம் இருக்குது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, முகூர்த்த நாள். நிறைய கல்யாணம் நடந்தது. அரச மரமும் வேப்ப மரமும் கோயில் முன்னாடி இருக்குது. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் இந்த பில்டிங் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். அது என்ன சிறப்புன்னா, தினமும் அன்னதானம் வழங்கும் இடம். நல்ல ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம். மதிய நேரம் முடிஞ்சுது, சாப்பிட்டாச்சு. ஸோ வந்து சிவன்மலையில் டெய்லியுமே மதியத்துலேருந்து அன்னதானம் இருக்குது. அதாவது இங்கே வந்து சிவன்மலை உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அது என்னென்னா, முருகப்பெருமான் வந்து பக்தரோட கனவுல வந்து ஒரு பொருளை வந்து ஞாபகப்படுத்துவார்.
அந்த பொருள் வந்து யாராவது ஒரு பக்தரை சூஸ் பண்ணி அந்த கோயிலில் வந்து அந்த வருஷம் அந்த பெட்டியில் வைப்பாங்க. அதை வச்சு வந்து முன்கூட்டியே என்ன நடக்குங்கிறத வந்து அந்த பொருளை வச்சே வந்து கணிக்கிற நடைமுறைக்கு பேர் தான் வந்து சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு. கீழே பாருங்கள், இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. 2 பஸ்ஸு நிற்கிது பாருங்கள், கோயிலுக்கு சொந்தமான பஸ்ஸு மேலே மலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு. பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸாக என்னான்னு தெரியல, ஆனால் இருக்குது. இங்கே என்னென்னா மேலே மட்டும்தான் கோயில்னு இல்லைங்க, கீழே வந்து ஏகப்பட்ட கோயில் இருக்குது. நிறைய வந்து மடம், அப்புறம் வந்து நிறைய கோயில் இருக்குது. அது பேரெல்லாம் சரியாக தெரியல. ஆனால் வந்து சுற்றி வந்து கோயில் அடிவாரத்தை சுற்றி நிறைய கோயில்கள், நிறைய மடம்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா படியூர் சர்வோதய சங்கம்னு சொல்லிட்டு அந்த காதி பொருட்கள் விற்கிற சங்கங்கள் வந்து நிறைய இங்கே பார்த்தேன், நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ஏகப்பட்ட கோயில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு குட்டி பழனி மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நல்ல தரிசனம். மதியமாக கிளம்பி வந்தோம், கரெக்டாக வந்து பூஜை டைமில் கலந்துக்கிட்டோம். முகூர்த்த நாளுங்கிறதுனால வந்து நிறைய கல்யாணம்லாம் நடந்தது. அப்புறம் வந்து சாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே வந்து டெய்லியுமே அன்னதானம் இருக்குதுங்க. டெய்லியும் மதியம் அன்னதானம் இருக்குது. மண்டபத்தில் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணுறாங்க. நல்லா அருமையான அன்னதானம். ஸோ திருப்பூரில் வந்து நிறைய முருகன் கோயில் இருக்குது. அதில் முக்கியமான முருகன் கோயில் சிவன்மலை. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தவங்க கண்டிப்பாக இந்த சிவன்மலையை வந்து சுற்றி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.